ராஜா எங்கேயோ ஓடி போயிடு. ராஜா, உன்னை தேடிக்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான். நீ எங்கேயாவது போயிடு. என்னன்னா நீங்களும் புரியாம பேசுறீங்க? நான் அதுக்கு ஓடணும்? நான் ஒரு தப்பும் பண்ணலையே. தப்பு பண்ணாதவன் தான் போலீஸ பார்த்து பயப்படணும். அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நான் ஏற்கனவே பட்டு அனுபவிச்சவன். சரிண்ணே சரிண்ணே. இவனுக்கு பயந்து நான் ஓடணும். எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பால் பொய்யாயிடுனே. என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். இல்ல ராஜா, நான் போய் கேட்டு வரேன் என்னன்னு. இன்ஸ்பெக்டர், ராஜா உனக்கு எதுக்காக வேணும்? தம்பி என்ன விடுங்கயா. அண்ணா நீங்க போங்கண்ணா. உங்க அண்ணியை கொண்டது நான் இல்ல. உங்க அண்ணி உங்க மாமா எல்லாரையும் சாகடிச்சது ஆண்டவன் தாண்டா. என்ன ரவுடி ஆக்குனது உன்னை இன்ஸ்பெக்டர் ஆகுறது கூட அவனுங்க தாண்டா. டேய், அந்த ஆண்டவர் இல்ல, நம்மள படைச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி, தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை நிச்சயமா உண்டு. டேய், உன்னால உன் சட்டத்தால அந்த ஆண்டவரை ஒண்ணு செய்ய முடியாதுடா. அவன் ரவுடிக்கெல்லாம் தலைவன் நீ மட்டும் இல்லடா, உன் அரசாங்கமே அவனை கட்டுப்பட்டு தான் நடக்குது. டேய், இந்த காக்கி சட்டை உடம்புல இருக்கிற வரைக்கும் கவர்மெண்டே தப்பு செஞ்சாலும் சரி, இந்த சட்டத்தால கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். டேய், அந்த ரவுடி ஆண்டவரை பிடிக்கும் சட்டத்தால முடியாதுடா. என்ன மாதிரி ஒரு ரவுடியால தான் முடியும். ஏன்னு கேக்குறியா? எங்களுக்கு தாண்டா தெரியும் அவன் எங்க அடிச்சா எங்க விழுவான்னு. சட்டம் என் கையில இருக்கு, தைரியம் மனசுல இருக்கு. உயிருக்கு பயந்தவனுக்கு தான் ஒன்ன மாதிரி ரவுடியோட உதவி தேவை. ஆதாரப்பூர்வமா அந்த ஆண்டவர் தான் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அவர் கையில விளங்க மாட்டி இழுத்துட்டு வந்து உன் பக்கத்துல இதே லாக்கப்ல வச்சு பூட்டுவேன். அது உன்னால முடியாதுடா. என்னால முடியாது. என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாதுடா. சேலஞ்சுடா. உன்னால முடியாது. சேலஞ்ச் செஞ்சு காட்டுறான்டா. விஜய், விஜய், சார், ரவுடி ராஜாவை பிடிக்க ஒரு வாரம் டைம் கேட்டேன். அவனை 24 மணி நேரத்துல பிடிச்சு லாக்கப்ல அடைச்சு வச்சிருக்கேன் சார். ஐ எம் சாரி விஜய். இனிமே இதை என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஐஜிட்டு போய் சொல்லு. சார்? ஆமா விஜய், இனிமே நான் டிஐஜி இல்லை. இதோ என் ராஜினாமா கடிதம். விஜய், உனக்கே நல்லா தெரியும் ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளவு விசுவாசமா இருந்தேன். ஊர் பூரா அவர் பேர்ல ரிப்போர்ட் செஞ்சப்போ என் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் பேர்ல எந்த கேஸும் வராம எஃப்ஐஆர் கூட போடாம ஸ்டேஷன்லயே கதையை மாத்த சொல்லியிருக்கேன். ஊரே கதறி எழும்போது என் காது செவிடாயிடுச்சு. இப்ப என் குடும்பமே கதறி எழும்போதுதான் அந்த வழி எனக்கு தெரியுது. விஜய்,
ஆண்டவருடைய பையன் ஊர்ல உள்ள பெண்களை எல்லாம் ப்ளூ பிலிம் எடுக்கிறான் ரிப்போர்ட் வந்தப்போ அவர் மேல உள்ள விசுவாசம் என்னை எந்தவித ஆக்ஷனும் எடுக்க விடாம தடுத்துச்சு. ஆனா இப்போ அவன் காலேஜ்ல படிக்கிற என் பொண்ணை கடத்திக்கிட்டு போய் ப்ளூ பிலிம் எடுத்துட்டான். விஜய் ப்ளூ பிலிம் எடுத்துட்டான். இதுக்கப்புறமும் நான் டிஜியா இருந்துகிட்டு ஆண்டவர் முன்னாடி கைகட்டி நின்னா அது இந்த பதவிக்கே அசிங்கம். சார், போலீஸ்காரனுக்கு குடும்ப ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவன் முதுகுக்கு பின்னாடி தான். அவன் கண்ணு முன்னாடி தெரியறதெல்லாம் கடமை ஒண்ணுதான் சொன்னீங்களே, இது நீங்க மத்தவங்களுக்கு சொல்ற அட்வைஸ் தானா? இப்ப நீங்க பதவி விட்டு போறதுனால கெட்டு போன உங்க பொண்ணோட மானம் திரும்பி வந்துருமா சார்? அநீதி எதுக்க வேண்டிய நாளும் தெரிஞ்ச நம்மளே இப்படி ஒரு முடிவு எடுத்தா நம்மளையே நம்பிட்டு இருக்கிற ஒண்ணும் தெரியாத அப்பாவி ஜனங்க எங்க சார் போவாங்க? உங்களை மாதிரி கடமை தவறாத ஒவ்வொரு போலீஸ்காரனும் அநியாயத்தை தாய்க்க முடியாம இந்த ஊரை விட்டு ஓடி போறதா நினைச்சிட்டா இது நாடா இருக்காது. நாய்களும் நரிகளும் நடமாடுற சுடுகாட மாறிடும் சார். சார், பதவி பிரமாணம் எடுக்கும்போது சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்பு இதையெல்லாம் தலையில சுமக்கிறதுக்கு அடையாளமா தான் நம்ம தலையில தொப்பி வைக்கிறோம். இதை மறந்துட்டு போறேன்னு சொல்றீங்களே சார். அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் வளைய மாட்டோம், எப்போதும் நிமிந்தே போன்றதுக்கு அடையாளமா தான் இந்த பெல்ட்டை மாற்றோம். இதை மறந்துட்டு போறேன்னு சொல்றீங்களே சார். சார், பெரும் புள்ளிங்கள்ட்ட இருந்து நம்மள மாதிரி போலீஸ்காரங்களுக்கு எப்போதும் இந்த மாதிரி கரும்புள்ளி தான் சார் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச தப்பை விட இப்ப பதவி விட்டு போறேன்னு சொல்றீங்களே, இதுதான் சார் பெரிய தப்பு. இதுக்கு மேலேயும் நீங்க செய்யறதுதான் சரின்னா நீங்க தாராளமா போலாம் சார். எக்ஸ்கியூஸ் மீ, மை டியர் குட்டிச்சாத்தன் கேசட் இருக்கா? இருக்கு, மேல போங்க. தேங்க் யூ. மை டியர் குட்டிச்சாத்தன் கேசட் எடுத்து கொடுங்க. கொஞ்சம் உட்காருங்கம்மா, எடுத்துறேன். சரவணா, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்கம்மா. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. எங்க கடைக்கு வர யாரா இருந்தாலும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும். எங்க முதலாளி உத்தரவு. அப்படி சாப்பிடலன்னா என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சுடாருமா. எனக்காக சாப்பிடுங்கம்மா. ஓ, தேங்க் யூ. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் கேசட் எடுத்து தரேன். சௌமியா, குடிமா. மம்மி, எனக்கு போதும் மம்மி. சரி. சரவணா, குழந்தை கூட்டிட்டு போய் விளையாட்டு காட்டு. சரிங்க சார். ஒன்னாகலமா, குழந்தை கூட்டி நீ முதல்ல வீட்டுக்கு போ.
ஏண்டா விஜய், உன் உடம்புல போட்டு இருக்கிறியே காக்கி சட்டை, அது நான் உனக்கு கொடுத்த பிச்சை. அத போட்டுக்கிட்டு என் மகனை இந்த அடி அடிச்சிருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? சார், நியாயத்தை பத்தி நீயா பேசுற? கவர்மெண்ட் கொடுத்த பதவியை மறந்துட்டு நீதி நியாயத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு உன் பின்னாடி கைகட்டி நின்ன ஒரே பாவத்துக்காக என் பெண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டானே உன் பையன். அது எந்த விதத்துலயா நியாயம்? இப்ப சொல்லுங்க சார், உங்க மகன் செஞ்ச அநியாயத்துக்கு அவனை அடிச்சு கொல்லாம உங்க முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கானா, அதுக்கு ஒரே காரணம் நீங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது தான் சார். விஜய், இவனுக்கு சார்கர்னு மரியாதை கொடுக்காத. இவன் செஞ்ச அநியாயம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. நிறுத்து. பாதிக்கப்பட்டவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு எந்த முடிவுக்கும் வராத. என் பையன் ஏதாவது தப்பு பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கிறியா? இருக்கு சார். கேசட் தானே? ஆமா. ம். சக்தி இல்லையே சிவம் இல்லை. என்னப்பா, என் பையன் திருவிளையாடல் சொன்னீங்க, சிவபெருமான் திருவிளையாடல் நடக்குது. நல்லாவே நடிக்கிறீங்க சார். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட உண்மை பேசாம இருந்தது காரணமே நீங்க எங்கிட்டயாவது போய் பேசாம இருப்பீங்கன்றதுக்காக தான். இனிமே உங்க திருவிளையாடலுக்கு ஒரு முடிவு கட்ட. இவனை உங்க கைக்குழியா வச்சுக்கிட்டு கேசட்டியா மாத்துறீங்க. ஒரிஜினல் கேசட் எங்கிட்ட இருக்கு. அதை எங்க போட்டு காட்டணுமோ அங்க போட்டு காட்டுறேன். சார், பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தைரியமா பெரிய இடத்துல மோதி இவங்களை கைது பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு நேர்லயே எங்களை பாராட்ட வந்திருக்கீங்க. இந்த நல்ல மனசு உங்களை தவிர வேற யாருக்கும் வராது சார். எங்களை மாதிரி போலீஸ்காரனுக்கு பணமும் பதக்கமும் தர முடியாத சந்தோஷத்தை உங்களை மாதிரி மேலதிகாரியோட பாராட்டு தான் சார் தரும். சாரி மிஸ்டர் விஜய், உங்களை பாராட்டுறதுக்காக நான் இங்க வரல. உங்ககிட்ட அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கடுமையா நடந்துகிட்டு இருக்காங்க. ஐம் சாரி. உங்க ரெண்டு பேர் மேல எந்த கேஸும் இல்ல. யூ கேன் கோ. தேங்க்யூ. Thank you. வர இன்ஸ்பெக்டர். உனக்கு தான் பதவி போயிடுச்சுல, வட்டா. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே உங்க ரெண்டு பேரையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு.